குத்தகைக்கு விட்ட மாமரத்துல பாதி காயை காணோம். அதுக்கு காரணம் நம்ம இல்லைங்க. நம்ம இது வரைக்கும் காயை பறிக்கல. ஒரு 2 காய் தான் பறிச்சு அங்க சாப்பிட்டதோட சரி, வீட்டுக்கு கூட எடுத்துட்டு வந்தது இல்ல. வீட்டுக்கு 2 மாங்காயை பறிச்சுட்டு மோட்டர் அமர்த்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எட்டி பார்த்தாதான் தண்ணி தெரியுது. அவ்வளோக்கு தண்ணி காலியாயிருக்கு. மோட்டர் போட்டோன்னே பிச்சுக்கிட்டு போற தண்ணியில இருந்து காத்தடிக்கும் சாரல் மலை மாதிரி இங்கிட்டு போகையிலே நினைச்சு விட்டு போயிரும் போலங்க. அதுக்காக ஒரே ஓட்டமா ஓடி வந்தாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா தான் குளு குளுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்கலே எங்க அம்மா அப்படியே மோட்டரை முத்தி விட்டாங்க. தண்ணியும் ஸ்டாப் ஆயிருச்சு. சரி, நம்ம வழக்கமா வயலுக்கு வந்தாலே இந்த ஊஞ்சால தானே உட்காருவோம். அங்க போய் உட்காரலான்னு சொன்னா அதுக்கும் ஒரு தடை. அதையும் தாண்டி வந்து எப்படியோ உட்காந்தாச்சு. மாங்காய் பறிச்சுட்டு போயிடலாம்னு நினைச்சலாம் வரலங்க. ஆனா பாக்கையிலே ஒரு ஆசையா இருக்கு. ஒரு மாங்காயை பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறி வச்சு இன்னைக்கு ஒரே அடியில மாங்காயை கீழே தள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளினா எல்லாமே ஒரே அடியில விழுந்துருச்சு. எனக்கே ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம எப்ப அடிச்சாலும் எந்த குறியும் தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா வெளியில காமிச்சுக்கிட்டு பறிச்சு வச்ச மாங்காயெல்லாம் வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வண்டியில வச்சுட்டு வீட்டை பக்கமா கிளம்பலான்னு கிளம்பி வந்தாச்சுங்க.